இருந்தால் பரவாயில்லை. அதிலும் வழி அனுப்பவோ வாழ்த்து சொல்லவோ ஒரு தாயோ மனைவியோ அவர்களுக்கு தேவைப்படுகிறது. அதை நினைத்துக் கொண்டு உயிரோடு திரும்பி வர வேண்டும் என்று வருகிறார்கள். அங்கும் அவர்களுக்கு பங்கு உண்டு என்றாலும் அது ஆண்களின் உலகமாக இருக்கலாம். ஆனால் விவசாயம் அப்படி அல்ல. விவசாயத்தில் நாத்து நடுவதிலிருந்து களை பறிப்பது வரை பெண்கள் ஈடுபடுகிறார்கள். அவர்கள் விவசாயிகள் தான். ஒரு விவசாயிக்கு அரசு கொடுக்கும் மரியாதைகளை, நலன்களை, சலுகைகளை பெண் விவசாயிகளுக்கும் கொடுக்க வேண்டும். அதை கொடுக்கும் எங்கள் நல்ல அரசு. என்ன அரசு அரசுன்னு பேச ஆரம்பிச்சுட்டாரு டைரக்டா அப்படின்னு கேட்டா, பின்ன எதுக்கு வந்தாங்க? சும்மா அரட்டை அடிச்சு போலாமா? தான் இவ்வளவு பெரிய கேம்பெயின் ட்ரையல் ஒண்ணு, மக்கள் திரள, அந்த மக்கள் அலையில் நீந்தி கொண்டு நாங்கள் வருவதெல்லாம் சும்மா பேசிட்டு இருக்கிறதுக்கு, என் பாப்புலாரிட்டியை இன்க்ரீஸ் பண்றதுக்குமா? அந்த புகழ் தான் நீங்க ஏற்கனவே எனக்கு கொடுத்துட்டீங்களே. தமிழகம் தலை நிமிர வேண்டும். தமிழகத்தின் புகழ் உலகெங்கிலும் செல்ல வேண்டும். அதான் போயிடுச்சுங்களா. இப்ப பாருங்க, எங்களுக்கு டெல்லியில இருந்து பாராட்டு பட்டயம் கொடுத்திருக்கிறார்கள். சிறந்த மாநிலம் தமிழகம் என்று. நீங்கள் இதை சீர்கெட்ட மாநிலம் என்று எப்படி சொல்ல போச்சு என்று கோபிக்கிறார்கள். சிறந்த மாநிலம் யாருடன் போட்டி உங்களுக்கு? அமெரிக்காவுடனா? இங்கிலாந்தில் இருக்கும் ஒரு மாநிலத்தினுடனா? இல்லை. நம்மில் இருக்கும் சீரழிந்த மாநிலங்களான பீகார், உத்தரப்பிரதேஷ், அதை பார்க்கும் போது நாங்கள் சிறந்த மாநிலம் என்று சொல்லிக் கொள்கிறோம் என்று. தமிழகத்தின் போட்டி உலகோடு இருக்க வேண்டும். தமிழகத்தின் போட்டி உலக வல்லரசுகளுடன் இருக்க வேண்டும். அப்படி செய்ய முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுது டர்ன் ஓவர் $250 பில்லியன் என்று சொல்லிக் கொள்கிறார்கள். $1/4 பில்லியன் டர்ன் ஓவர் தமிழகத்திற்கு உள்ளது என்று மாறுதட்டிக் கொள்கிறார்கள். எங்களுக்கு அது போதாது. அது சுபீட்சம் அல்ல. கிட்டத்தட்ட நம்மை விட சற்றே பெரிய மாநிலம் மராட்டியம். அவர்கள் $1 trillion கடந்து பல வருடங்கள் ஆகிவிட்டன. தமிழகத்தை வெகு விரைவில் $1 trillion எக்கானமியாக மாற்ற வேண்டும், மாற்ற முடியும். அதற்கான அஸ்திவாரங்களை நாங்கள் போட ஆரம்பித்து விட்டோம். திட்டங்களை போட ஆரம்பித்து விட்டோம். எங்கள் மேனிபெஸ்டோ வரும்பொழுது சின்ன எழுத்துக்களை கூட படிப்பதில் ஆர்வமுள்ளவர்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம். இப்பொழுது இந்த குழுமி இருக்கும் மக்களுக்கு சொல்வதற்காக சுருக்கமாக சொல்லுகிறேன். இது பொழிப்புரைதான், உரை, அவ்வளவுதான். அதுக்காகத்தான் இவ்வளவு. இன்னும் நிறைய டீடைல்ஸ் இருக்கு. இன்னும் எங்களுக்கெல்லாம் பல ஆசைகள் இருக்கிறது. மீனவ சமுதாயத்திலிருந்து இதுவரை ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் பிரதிநிதித்துவம் இல்லாமல் இருந்த சமுதாயங்களில் இருந்தெல்லாம் அசம்பிளியில் ஆள் வேண்டும் எங்கள் கட்சியில் என்று ஆசைப்படும் கட்சி நாங்கள். ஒரு மீனவர் எம்எல்ஏவாக இருக்க வேண்டும், அமைச்சராக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுபவர்கள் நாங்கள். இல்லத்தரசிகளுக்கு ஊதியம் கொடுக்க வேண்டும் என்பதும் எங்களுடைய திட்டங்களில் ஒன்று. ஆசை இல்லாமல், இது செய்ய முடிஞ்ச திட்டம். இது ஏதோ புதுசா இதெல்லாம் நடக்கக்கூடியதான, நடக்கும், நடக்க முடியும். உடன்கட்டை ஏறிக்கொண்டிருந்த பெண்களை நாம் சமமாக அமர வைத்து, எனக்கு பிறகும் நீ மணமேடை ஏறலாம் என்று ஆசி கூடி விட்டு சென்ற கணவர்கள் எத்தனை பேர்? அந்த மாடர்ன் இந்தியாவில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்.
இல்லத்தரசிகளின் பங்கு பொருளாதாரத்தில் நிறையவே இருக்கிறது. ஒரு வீட்டில் அவர்களுடைய பங்களிப்பை கணக்கிட்டு எழுதினால் வீட்டில் ஐயா வாங்கும் சம்பளத்தை விட இவர்கள் பெறும் ஊதியம் அதிகமாக இருக்க வேண்டும். நியாயமா? ஏன்னா வீட்டில் பிள்ளைகளுக்கு இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் எங்க வீட்டில் அப்படித்தாங்க. எனக்கு சின்ன பையனா இருக்கும்போது காது வலிக்குதுன்னா அம்மாட்ட போவேன், தொண்டை கறக்குதுன்னா அம்மாட்ட போவேன். அதுக்கு ஒரு கஷாயம், இதுக்கு ஒரு எண்ணெய் காய்ச்சி ஊற்றுவாங்க, மூக்கு சிந்தி தொடச்சி விடுவாங்க. ஸோ இஎன்டி ஸ்பெஷலிஸ்ட் தானே, இயர் நோஸ் த்ரோட் எல்லாத்தையும் பார்த்துக்கிறவங்க. பத்தாக்குறைக்கு டியூஷன் டீச்சர் வேற. அவங்க எவ்வளவு படிச்சிருந்தாங்களோ அந்த சொற்ப கல்வியை வைத்துக்கொண்டு நான் பெரிய கிளாஸுக்கு போற வரை தோள் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் பார்த்து போயிருப்பா, எனக்கு இதுக்கு மேல தெரியாது என்று சொல்லி வைத்த அந்த கொஞ்சம் படித்த டியூஷன் டீச்சர் எங்க அம்மா. எத்தனையோ படித்த டியூஷன் டீச்சர்கள் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் வாத்தியார அம்மாக்களாகவும் இருக்கிறார்கள், சமையல்காரியாக இருக்கிறார்கள், வேலைக்காரியாக வேலை செய்கிறார்கள். இந்த கோவிட் நேரத்தில் கொஞ்சமா அதை பகிர்ந்துக்கிற மாதிரி நடிச்சோம் நம்மெல்லாம். அதான் நிலை. இதெல்லாம் சரியா போயிட்டா மறுபடியும் பழைய மாதிரி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா இதுவே பழக்கமாயிட்டா நாடு இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆக இல்லத்தரசிகளுக்கு ஊதியம் என்பது ஏதோ ஒரு பைப் ட்ரீம் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்களே, அது அல்ல. இட் கேன் பி சேனலைஸ்ட். கவர்மெண்ட் ஹேஸ் இனஃப் மணி. அரசிடம் அதற்கான பணம் இருக்கிறது. அதை விரயம் செய்யாமல் பல விஷயங்களுக்கு செய்ய வேண்டிய செலவுகளை செய்து கொண்டிருந்தால் அத்தனைக்கும் பணம் இருக்கிறது. முக்கியமாக நான் சொன்னது போல் கொள்ளையடிக்காமல் இருந்தால் 2 தமிழகங்களை காக்க முடியும். நான் சொல்வது 2 பேர் பிரிச்சுக்கிட்டு காக்கிறது இல்லை. 2 தமிழக அளவுக்கு மாநிலங்களை நாம் காப்பாற்ற முடியும் என்று சொல்லுகிறேன். தொழில் முனைவோர்கள், அதுவும் சிறு குறு தொழில் செய்வ முனைவோர்களை பாதுகாக்க வேண்டியது அரசின் கடமை. 50 பெரிய பில்லியன் டாலர் கம்பெனி இருந்தால் 5 லட்சம் சிறு முதலீட்டாளர்களுக்கு சமம். அந்த 5 லட்சத்தை உருவாக்கினால் நம்முடைய சுபீட்சம் பெருகுமே தவிர குறையவே குறையாது. கண்ணுக்கு தெரியாமல் நதி போல் ஓடிக்கொண்டிருக்கும் நம்மளுடைய பொருளாதாரம். பைப்பில் தண்ணி மாதிரி இல்லையே நதி. பெரினியல் ரிவர்ஸ் என்பது ஓடிக்கொண்டே இருக்கிறது. அது எங்கிருந்து எப்படி என்ற அதிசயம் இன்னும் பிடிபட்ட பாடில்லை. அதனால்தான் நாம் நீர்நிலைகளை மதிக்க மறந்து விட்டோம். எத்தனையோ புது சாமி கும்பிடுறீங்க, இதையும் கும்பிட்டுட்டு போங்க. எனக்கு ஒன்றும் வெக்கமே கிடையாது. நான் தண்ணியை முத்தமிடுவேன், குடிப்பேன், குளிப்பேன். எனக்கு ரொம்ப முக்கியமான தேவை. அது உங்களுக்கும் தான். அதை உங்களுக்கு காசுக்கு விற்கும் அரசு நல்ல அரசாக இருக்கவே முடியாது. நீர் உங்கள் உரிமை. அதை அவர்கள் கொண்டு சேர்க்க வேண்டிய கடமை உள்ளவர்கள் அந்த அரசு. இது இப்ப உடனே செய்யணுமான்னா, நான் இந்த கோடைக்குள்ள செய்ய முடியுமான்னா இப்ப திட்டம் மட்டும் ஓரளவுக்கு செய்ய முடியும். அடுத்த கோடைக்கு கண்டிப்பாக செய்ய முடியும். இதை ஏன் செய்யவில்லை என்றால் தெரியாது என்று இல்லை. அப்புறம் நமக்கு காசு சுவிஸ் பேங்க்ல வைக்கணுமே. ஷெல் கம்பெனி எல்லாம் உருவாக்கி நம்ம சொத்தையெல்லாம் அங்க கொண்டு போய் ஒழிச்சிட்டு இங்க ஏழ்மையை பாதுகாத்து வைக்க வேண்டுமே. எலெக்ஷன் நேரத்தில் இந்த ஏழ்மை இருந்தால் தானே நாம் கொடுக்கும் காசை அவர்கள் கையேந்தி வாங்குவார்கள். அந்த ஏழ்மையை போக்கிவிட்டால் எம்ஜிஆரின் கனவு ஏழ்மையை போக்குவது என்பது. இவர்கள் அந்த கனவை பாதியில் கலைத்து விட்டு புதிதாக இவர்கள் சொத்து சேர்க்கும் கனவுகளில் ஈடுபட்டு விட்டார்கள். பறக்க வேண்டும் என்று ஒரு அது சின்ன கொடி, அது பஞ்சம் இல்லை என்னும் அன்னக்கொடி என்று பாடியவர் வழியை இவர்கள் பின்பற்றவே இல்லை. பறக்க வேண்டும் என்று ஒரே சின்ன கொடி, அது பஞ்சம் இல்லை எனும் அன்னக்கொடி.
அந்த அன்னக்கொடியை உயர்த்தி பிடிக்க வந்த கட்சி மக்கள் நீதி மய்யம். அதை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலே எம்ஜிஆரின் நீட்சிதான் நாம். அதை செய்தும் காட்டிவிட்டால் அவர் ஆசி பெற்று வந்த அடுத்த வாரிசுதான். அதுவாக நான் ஏன் ஆசைப்படக்கூடாது சொல்லுங்கள். ஒரு வாதம் எதிர்வாதம் இருந்தது என்றால் சொல்லுங்கள். அவர் போல் ஆக வேண்டும் என்று நான் ஏன் நினைக்க கூடாது? அப்படி சொல்லித்தான் என்னை வளர்த்தார்கள். அதனால் ஆவேன், அதை நோக்கி நகர்வேன். அதற்கான எல்லா அருகதையும் இப்பொழுது கொஞ்சம் இருக்கிறது. இல்லை என்ற ஒரு சந்தேகம் யாருக்கேனும் இருந்தால் அதையும் வளர்த்துக் கொள்வேன். நாங்க புதைகுழியில் வீடு கட்டுபவர்கள் அல்ல. அழுத்தமான கட்டாந்தரையில் அஸ்திவாரம் இருக்கிறோம். அந்த தரை எங்கள் நேர்மை. நாங்கள் கட்டப்போகும் கட்டிடங்கள் பூகம்பத்தையும் எதிர்பார்த்து கட்டும் கட்டடங்களாக இருக்கும். அடுத்து வரும் கட்சிகள் இதை கடைபிடித்தே ஆக வேண்டும் என்ற முன்னுதாரணமாக இருந்து விட்டு செல்வோம். இங்கே சில பேர் ஆர்வத்தில் நிரந்தர முதல்வர்கள் முதல்வர் என்றெல்லாம் என்னை அழைக்கிறார்கள். நிரந்தரம் எதிலும் கிடையாது, யாரும் கிடையாது. வளம் நலம் அவை நிரந்தரமாக்கப்பட வேண்டும். இப்போ அது இல்லை. அதை தூக்கித்தான் நாங்கள் நகர்ந்து கொண்டிருக்கிறோம். இது என்ன சொல்றாங்க? இது மாதிரி எத்தனையோ சொன்னது, அரை நூற்றாண்டு பார்த்து விட்டோம். உங்களுடன் சேர்ந்து பிராக்கு பார்த்து கொண்டிருந்தது நானும் தான். அதற்கு பிராயச்சித்தம் செய்வதற்காகத்தான் இன்று நான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன். குரல் கொடுக்கும் தைரியம் இருந்தும் நாவன்மை இருந்தும் அதை செய்யாமல் விட்டது எவ்வளவு பெரிய குற்றம் என்ற குற்ற உணர்வுடன் நான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன். தாடி கருப்பா இருந்த போதே வந்திருக்கணும். அது இவங்க பார்த்துக்குவாங்க, அவங்க பார்த்துக்குவாங்கன்னு நான் உங்களை மாதிரியே தப்பு பண்ணிட்டேன். நோட்டாவா இருந்துடலாமா, ஓட்டே போடாமன்னு கூட யோசிச்சிருக்கேன். ஆனா நல்ல வேளை அந்த நான் கடைபிடிக்கவே இல்லை. சரியோ தப்போ என் ஜனநாயகத்தை காக்க வேண்டியது என் தனிப்பட்ட கடமை. தனி மனித சத்தியாகிரகம் என்று சொல்வது போல் அதை ஒவ்வொருவரும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். நீங்க தயவு செய்து நோட்டா ஒரு நல்ல பொசிஷன் டு டேக் என்று எடுக்காதீர்கள். ஏன்னா அதுல எங்க ஓட்டு நிறைய இருக்கு. உங்களுக்கு நிகழும் அரசியல் பால் இருக்கும் வெறுப்பு எங்களுக்கும் உண்டு. எங்களுடன் சேருங்கள். நீங்க நோட்டா போட்டு போயிட்டீங்கன்னா அவங்க நோட்டா போட்டு வாங்கிடுவாங்க ஏழைகளை. அதுவும் யார் வீட்டு நோட்டு? உங்க வீட்டு நோட்டு. அவங்க யாரும் பரோபகாரிகள் அல்ல. எந்த அளவுக்கு அவர்கள் மேல் வந்துவிட்டது என்றால், அவர்கள் காப்பாற்றுவதாக சொன்ன எந்த மொழியை சொல்லி அவர்கள் ஆட்சி கட்டிலில் ஏறினார்களோ அந்த மொழியை அவர்கள் மரியாதைக்குரிய மொழியாக வைக்கவே இல்லை. அங்கிருந்து சொல்லி இது வேணான்னு பார்க்கிறோம், வேற ஒண்ணு கொடுக்கிறோம், அதை வாயில போட்டுக்கிறியான்னா பார்க்கலாங்க. எனக்கு சரியா கேட்கல. ஏன் கேட்கல? காலையே பார்த்துட்டு இருக்கேன், அதனால எனக்கு காது கேட்கல. ஐயா நிமிர்ந்து நெல், தலை நிமிரும் தமிழகம் என்பது இவர்களுக்கும் சேர்த்துத்தான் சொல்லுகிறேன். 5 வளைக்க வேண்டியதை இப்பொழுது 50 வளைத்திருக்கிறார்கள். நிமிரவே நிமிராதது. நீங்கள் கேடு கெட்டு போகும். இனி வரும் தலைமுறை நிமிர்ந்துதான் நடக்கும். எங்கள் அரசு டேபிளுக்கு அடியில் இருந்து துவங்காது. ஆன் டாப் ஆஃப் த டேபிள்.
மேசை தட்டுவதும் மேசைக்கு அடியில் கும்பிடுவதும் எங்கள் பழக்கமாக இருக்காது. தன்மானம் என்பது எங்கள் அரசியலில் மிக முக்கிய பங்கு வகிக்கும். சுயமரியாதை என்றும் சொல்லலாம். ஆனால் உடனே ஓஹோ அப்படியான்னு கணக்கு போட்டுருவாங்க. அதுக்காக நான் ஒரு பொது வார்த்தையை சொல்லுகிறேனே தவிர, தன்மானம் என்பது ஒரு மிக முக்கியமான விஷயம். அது எங்கள் கட்சிக்கு பெரிய இடம் உண்டு. நேர்மைக்கு கொடுக்கும் அதே அளவு இடம் தன்மானத்திற்கும் நாங்கள் கொடுப்போம். ஒவ்வொருவரும் தனிநபர் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கொடுக்க வேண்டும். எங்கள் கட்சியில் மாலை போடுவது கிடையாது. பழக்கம் இல்லாதவர்கள் இன்னும் அதை செய்து கொண்டிருக்கிறார்கள். புதிதாக வந்தவர்கள், பழையவர் யாரும் எனக்கு மாலை போட மாட்டார்கள். கேட்டு பாருங்கள். அப்படியே ஒரு கூட்டத்தை 30 வருடம் காப்பாற்றி மனம் மாற்றி வைத்திருக்கிறேன் நான். இப்ப கோவிட்னால நாங்க ஒருவருக்கொருவர் செய்த மரியாதையை இப்பொழுது செய்து கொள்ள முடிவதில்லை. எங்கள் மரியாதை ஒருவர் ஆற தழுவிக் கொள்வது மட்டும்தான். எங்கள் கட்சி துவக்க விழாவில் அப்படித்தான் நாங்கள் வரவேற்றோம் எங்கள் கட்சி கேடர்களை. இதுதான் எங்கள் தன்மானம், மரியாதை, அன்பு. அன்பு இல்லாமல் அரசியல் செய்தால் காணாமல் போய்விடுவார்கள். இன்றும் எனது சொத்து நீ பேசக்கூடாது என்று அந்த சொந்தம் கொண்டாடும் அந்த மனிதர் என்ன PhD படிச்சிருந்தாரு? இல்ல பெரிய பணக்கார நேரு காந்தியார் மாதிரி பெரும் பணக்கார குடும்பத்தில் இருந்து வந்தவரா? ஆனால் கிட்டத்தட்ட அவருக்கு நிகராக காமராஜரும் எம்ஜிஆரும் பேசப்படுவதற்கான காரணம் அவர்கள் மனிதர்கள் வாழ் வைத்திருந்த அன்பு, நேசம். அது எனக்கு உண்டு, எங்களுக்கும் உன்பால் உண்டு என்பதை வரும் வழியெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கும் மக்களுக்கு நான் சேவை கையை துடித்துக் கொண்டிருக்கிறேன். என் கையை கட்டி போடாதீர்கள், அறுத்து என்னை விடுதலை செய்யுங்கள். உங்கள் பணி செய்து கிடப்பதே என் கடன். விவசாயத்திலும் விண்வெளியிலும் பெண்களுக்கு சமமான உரிமை, நீர் மேலாண்மை ஒரு முக்கிய, விவசாயம் காப்பாற்றப்பட வேண்டும். இன்று தென்னகத்திலிருந்து டெல்லி வரை சென்று நம் விவசாயிகளுக்கு தோள் கொடுத்த கட்சி MNM. அதுவும் ஒரே கட்சி என்று சொன்னால் கூட அது மிகையாகாது. முதலில் சென்று செய்தது அது நாட்டுக்கு எவ்வளவு முக்கியம் என்பதை சொல்லியே ஆக வேண்டும். இப்பொழுது நாம் செய்து கொண்டிருக்கும் இந்த பிரச்சாரங்களுக்கு நடுவே பெட்ரோல் விலை ஏறியதை யாருமே கண்டிக்கவில்லை, கவனிக்கவும் இல்லை. முக்கியமாக ஊடகங்கள். நடுத்தர தட்டு மக்களின் கதி என்னாவது? உலகெங்கிலும் பெட்ரோல் விலை குறைந்தாலும் இங்கே விலை குறையாது என்பதுதானே அந்த நடு சென்டர்ல இருக்கிறவங்களுடைய முடிவு. நடு சென்டர் வேறு, மையம் வேறு. அதை புரிஞ்சுக்கங்க. நாங்களும் ஒரு மையம் என்று நம்புபவர்கள் நாங்கள். சென்டர்னு மிரட்ட முடியாது எங்களை. தனியா ஒருத்தர் தட்டுறாருங்க, தைரியமா சேர்த்துங்க. இப்பொழுது உங்கள் ஆசியினால் ஊடகத்தின் வெளிச்சம் எங்கள் மேல் பட துவங்கி இருக்கிறது. இது விடியல் தான், ஒரு புது விடியல். இன்னும் உச்சி வெயில் காத்திருக்கிறது. உங்களுடன் ஒரு துளி சோற்றைத்தான் நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். நாம் அனைவருக்குமே நல்விருந்து காத்திருக்கிறது. அது தமிழகம் தலை நிமிரும் என்ற நம்பிக்கையில் நாம் எல்லோரும் ஒரே திசை நோக்கி நடந்தால் கண்டிப்பாய் நிகழும். அதை நிகழ்த்தி காட்டுங்கள். மக்கள் நீதி மையத்திற்கு வாய்ப்பு கொடுங்கள் என்று சொல்ல வேண்டாம், கொடுத்தே ஆக வேண்டும்.
வேற எனக்கு என்ன வழின்னே தெரியல. அதனாலதான் நாங்க அரசியலுக்கு வந்தோம். இந்த என்ன செய்யறதுன்னே தெரியல. இதை செய் என்று என் உள்மனது சொன்னது. அதனால் வந்தேன். ஊர் கூடி தேர் இழுத்தாள் நாளை நமதே. கிராமியமே தேசியம் என்றால் நாளை நமதே. நாமே நாடு என்றாலும் நாளை நமதே. நன்றி, வணக்கம். நண்பர்களே, கால சக்கரம் சில நேரங்களிலே தமிழகத்தில் மிக முக்கியமான தலைவர்களை கொண்டிருக்கிறது. 1940களில் காந்தியை கொடுத்த இந்த கால சக்கரம் 70களிலே காமராஜரை கொடுத்தது, கலாமை கொடுத்தது. காவரிசையில் காமராஜர், கலாம், காந்தியை தாண்டி மீண்டும் ஒருமுறை தமிழகத்திற்கு காவரிசை டாக்டர் கமல்ஹாசன் அவர்களை சந்தோஷத்தோடு நாம் அவரை பாராட்டுவோம். இந்த நிகழ்வை அழகாக ஒருங்கிணைத்த மண்டல செயலாளர் பிரேம்நாத் மற்றும் மாவட்டத்தினுடைய செயலாளர்கள் பெரி வென்சன், சசி அண்ட் கண்ணன் மேடைக்கு அழைக்கின்றோம். மற்றும் ஒரு போட்டோ. இந்த நிகழ்வை சிறப்புற செய்த அனைத்து மண்டல மாவட்ட பொறுப்பாளர்களுக்கும் நம்பவரின் சார்பாகவும் என் சார்பாகவும் நன்றி உரித்தகவல் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். இரண்டு தேர்தல்கள் உங்களுக்கு தெரியும். 6 தொகுதிகள் கன்னியாகுமரியில், 6 தொகுதிகளையும் மற்றும் கன்னியாகுமரியுடைய பாராளுமன்ற தொகுதியும் நாம் வென்று காட்டுவோம் என்ற ஒரு சபதத்தோடு செல்வோம். ஒரு கோடி தேர்தெடுத்தால் நாளை